விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு வலியும் வேதனையும் இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. ஐயோ அம்மா, என்னாச்சுப்பா? என்னாச்சு? வாங்க பாத்து. என்னாச்சுங்க? பாத்து வாங்க. மாமா, பாத்துப்பா. என்னாச்சு மாமா? அம்மா இருப்பா. உட்காருங்க. பாத்து. அம்மா என்னம்மா? என்னாச்சு? என்னங்க ஏன் தோள்பட்டையை புடிச்சிட்டு வரீங்க? ஒண்ணு இல்ல இருங்க. என்னங்க ஒண்ணும் இல்லங்கறீங்க? அப்புறம் ஏங்க இப்படி கத்திக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்க? கையில என்னாச்சு? ஐயோ அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. ஏதாவது சுளுக்கிச்சா? என்னப்பா இப்படி கத்துறீங்க? என்னதான்ப்பா ஆச்சு? ஏதாவது அடிபட்டுச்சா? மாமா, யாராவது உங்களை கட்டையால அடிச்சாங்களா? டேய் அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்லடா. என்ன பின்ன என்னதான் ஆச்சு? சும்மா ஐயோ அம்மா அப்பான்னு அலறீங்களே ஐயா. காரணத்தை சொல்லிட்டு அலருங்க ஐயா. தோப்புக்கு போயிருந்தோம்ல, மாடுங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன், சண்முகம், செல்லக்கிளி, கார்த்தி எல்லாம் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. நான் அப்படியே கொஞ்ச நேரம் தோப்புக்குள்ள காலார நடந்து வீட்டுக்கு வரலான்னு வந்துகிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து என் தோள்பட்டையில குறி வச்ச மாதிரி எங்கிருந்தோ ஒரு தேங்காய் சருன்னு வந்து விழுந்துருச்சு. அப்பா வலி தாங்க முடியலையே. ஐயோ என்னப்பா பார்த்து கவனமா வரமாட்டீங்களா? இப்படி அடிபட்டு வந்திருக்கீங்களே. சரி இருங்க, மாடியில பாட்டிக்கிட்ட தைலம் வாங்கி தேய்ச்சி விடுறேன். வாங்கப்பா போலாம். என்ன உங்க சிநேகிதர் அவர் வளர்த்த மாடுங்க செத்து போயிடுச்சேன்னு பாக்குறதுக்கு ஓடினாரு. நீங்க எதுக்காக போனீங்க? இப்ப பாத்தீங்கல்ல என்ன ஆச்சு? கடைசியில உங்களை தனியா விட்டுட்டு மாம, மருமக, மகன்னு எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க என்னடா அண்ணா தனியா நின்னு தேங்கால அடி வாங்கிட்டு தோள்பட்டையை புடிச்சுக்கிட்டு வந்து ஐயோ அம்மான்னு வந்து நிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நல்லா கேளுங்க. நான் ஏதாவது சொன்னா காதுலயே போட்டுக்கிறது கிடையாது. ஐயா என்னாச்சுங்கய்யா? ஏன் தோல் புடிச்சிட்டு இருக்கீங்க? அப்பா தோப்புல இருந்து திரும்பி வரப்போ அவர் தோள் மேல தேங்காய் விழுந்துருச்சா? அப்படியா? என்ன சுந்தரபாண்டி, பார்த்து கொஞ்சம் கவனமா வரக்கூடாதா? செல்லக்கிளி, நான் பாட்டுக்கு ஓரமா தாங்க வந்தேன். திடீர்னு மரத்து மேல இருந்து ஒரு தேங்காய் குறி பார்த்து என் தோள்பட்டையில விழுந்துருச்சு. நினைச்சு கூட பாக்கலீங்க. ஐயோ வெண்டாடி ஐயா, இப்ப எல்லாம் எங்க எது விழுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஐயா. அதனாலதான் இப்ப எல்லாம் நான் வீட்டை விட்டே வெளியே போறது இல்ல ஐயா. வீட்டோட அப்படியே செட்டில் ஆயிட்டேன் ஐயா. உங்க புத்திசாலித்தனம் வேற யாருக்குமே வராது கட்டகுண்டு சார். தேங்க்யூ. மணி எப்படி? மானத்தை வாங்குறாருமா. வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்கய்யா. வாங்க ஆஸ்பத்திரி போய் டாக்டர் பாத்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் வேண்டாம், இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்லம்மா. சரிங்கய்யா. உன் கையால ஒரு கைப்பிடி களிமண்ண வீட்டு வாசல்ல இருந்து எடுத்து அதுல அந்த குண்டத்து காளியம்மாவை சிலையா புடிச்சு இந்த பூவை போட்டு மனசார வேண்டிக்கிட்டு உன் தலையிலயும் வச்சுக்கோ. உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒண்ணு தேடி வரும். கேண்டி, என்ன அந்த புடவைக்காரி ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து போறா? தெரியலையம்மா.
வந்துட்டா? அதானே. ஏய் பாரு, கையில என்னமோ வச்சிருக்கா. அதான் என்னன்னு தெரியல. என்ன இது? அம்மா ரொம்ப அப்பா வலிக்குதா? சொன்னா கேளுங்க, வாங்க மாடிக்கு போலாம். நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். அம்மா சொல்றது கேளுங்க, வாங்க. சரி சரி. நீ எப்படி சுகா? பாத்து கை வாங்க. தான் கூட்டு போ. பாத்து பாத்து மாமா. பாத்து வாங்க, பாத்து வாங்க. பொறுமையா வாங்கப்பா. அம்மா தாயே, இந்த களிமண்ல நான் உன் உருவத்தை செய்ய போறேன். நீ ஆசீர்வாதம் பண்ணி மனசரிங்கி இதுல வந்து சேரணும் தாயே. ஒரு பாவமும் அறியாத வாயில்லா ஜீவன்களை யாரோ விஷம் வச்சு துள்ள துடிக்க கொன்னுட்டாங்க. அத நினைச்சு நானும் என் மாமாவும் என் குடும்பமும் நில கொலைஞ்சு மனசுடைஞ்சு போயிருக்கோம். கெட்டது நடந்து ஈரக்கொலையா அருந்து போன மாதிரி தவிச்சிட்டு இருக்கிற எங்களுக்கு நீதான் நல்ல செய்தி சொல்லி காப்பாத்தணும் தாயே.